ஒன்று நிறுவனத்தினமிருந்து நட்டஈட்டை வாங்கி கொடுக்கணும். அது என்ன நட்டஈடு தர்றாங்க அப்படின்னாங்கன்னா, வால் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வர முடியாது. ஏன்னா நிறுவனம் நட்டத்தில் மூடப்படலை. இது இவர்களுக்கு கான்ட்ராக்ட் முடியும், அதனால் மூடுறாங்க. தொழிலாளர்களாக வெளியேறலை. அவங்க ஒன்று ரிட்டையர்மெண்ட் கொடுங்கன்னு அவங்க கேட்கல. இது நிறுவனம் தான் அப்படி கேட்கக்கூடாது. அப்போ என்ன முறையில் இப்போ இந்தியாவில் சமீபத்தில் நடந்த நிறுவனம் மூடப்படும் பொழுது என்ன நட்டஈடு கொடுத்தாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. 2 வருடத்துக்கு முன்பு ஃபோர்டு கம்பெனி மூடினாங்க, சென்னையில் மூடினாங்க. அவர்கள் 143 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 143 நாட்கள் சம்பளம் என்கிற விகிதத்தில் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்களோ அவ்வளோ நஷ்டஈடம் வாங்கினாங்க. நீங்கள் 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 143 நாள் வீதமாக நீங்கள் 10 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எவ்வளோ நாளோ அதற்கான சம்பளம், 20 வருஷம் அதுக்கான சம்பளம். BMW கம்பெனி மூடினாங்க. அவங்க 180 நாட்கள் சம்பளத்தை எடுத்தாங்க. இதே போன்ற பல நிறுவனங்கள் இந்த விகிதத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் பாம்பே பர்மா கார்பரேஷன் வெறும் 15 நாள் விகிதம் என்ற கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு 15 நாள் கணக்கில். என்ன கேட்டால் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் விதியில சட்டத்தில் இதுதான் இருக்குன்னு, அது என்றைக்கு உருவாக்கப்பட்டது. அது ஒரு கைட்லைன் தான். அதுவே இறுதி அல்ல. ஆனால் இங்கே ஃபோர்டு கம்பெனி பண்ண முடியுது, BMW கம்பெனி பண்ண முடியுது, இது போன்ற பிற கம்பெனிகள் பண்ணியிருக்கிறாங்க பொழுது ஏன் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நீங்கள் 150லேருந்து 200 நாள், நான் 143 நாட்கள்லேருந்து 200 நாள் வரைக்கும் அங்கே அடிமட்ட தொழிலாளர் ஃபோர்டில் வேலை பார்த்தவங்களும் 200 நாள் காம்பன்சேஷன், மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு 143 நாள் காம்பன்சேஷன், அந்த விகிதத்தில் தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதிரியான ஒன்றை செய்திருக்காங்க. அன்றைக்கு திமுக அரசு அந்த நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறது. இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் மே 14 தோழர்கள் ஃபோர்டு கம்பெனியில். அதனால தான் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். அந்த முறைப்படி தான் இந்த பிபிடிஎல் நிறுவனத்திடமிருந்து இதுபோல குறைந்தபட்சம் 200 நாட்கள் நட்டு, ஏன்னா ஒரு தலைமுறை இல்லை, 4 தலைமுறை வேலை பார்த்துருக்கிறான்ல. நீ 4 தலைமுறைக்கு தான் நட்டையிட தர வேண்டிய இடத்துல இருக்கிற நீ 4 தலைமுறையாக சுரண்டி இருக்க இல்லை. அப்போ அதை சமூக நீதி பேணுகின்ற அரசாக தங்களை முன்னிறுத்துகின்ற திமுக அரசு இது நடத்தி காட்டணும். ஏன்னால் ஏழை எளிய மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பேச வேண்டும் என்று தான் நம்ம இந்த அரசை எதிர்பார்க்குறோம்.